வணக்கம் மக்களை, தந்திவிடு மன்னிப்பு பாகம் 16 உயிரை உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி. பூநாச்சியாவோ மகளை இறுக அணைத்து முத்தமிட்டு, நீ போகிறத பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு மனசில் தெம்பில்லை, அதனால தான் வேலைக்கு போகிறேன், லீவு தரமாட்டாங்க, அடிக்கடி வந்து அம்மாவை பார்த்துட்டு போடா, அம்மா அங்கே வர முடியாது என்று மகளை இறுக அணைத்து முத்தம் கொடுத்து குழந்தைகளுக்கு முத்தத்தை கொடுத்து விட்டு பாலமுருகனை ஒரு அலட்சிய பார்வை பார்த்துவிட்டு அவர் விறுவிறுவென்று சென்று விட்டார். மாமியார் சென்றதுதான் தாமதம். பாலமுருகன் மனைவியை இறுக அணைத்து உயிரை தூக்கி சுற்றி கீழே இறக்கி விட்டான். தாயை சுற்றிய தகப்பனை குழந்தைகள் இருவரும் ஆவென்று பார்த்திருந்தார்கள் கட்டிலில் படுத்தவாறே. என்னடா செல்லம், உங்களை சுத்தணுமா? நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களா ஆகுங்க, அம்மா மாதிரி உங்களையும் உயரமாக தூக்கி வச்சு சுத்துறேன் என்று குழந்தைகளிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது ஃபோன் அழைத்தது. எடுத்து பார்த்தான். வரதன் தான். மாப்பிள்ள, ஊர்கிட்ட நெருங்கிட்டே, நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப கலவரமாவா இருக்கு என்று கேட்டான் வரதன். கலவரம்லாம் இல்லை, எங்கள் அத்தை வேலைக்கு போயிடுச்சு, வா வா, என்னையும் என் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போக. இப்போ வராத, ஒரு மணி நேரம் கழிச்சு வா. ஏயா? அதான் எங்கள் சித்தி வேலைக்கு போயிடுச்சுல, அப்புறம் என்ன என்று சொல்ல, நாங்கள் கிளம்ப வேணாமா? என்னத்தை கிளம்ப போகிறீங்க? அந்த வீட்டில் இருக்க 4 துணிமணியை அள்ளி ஒரு மூட்டையாக கட்டு மாப்பிள்ள, நானும் என் மகளை பார்க்கணும், ஆசையாக இருக்குது. இந்த பாரு, 1 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் வரணும், அதுக்கு முன்னாடி வந்த கதவை திறக்க மாட்டோம் என்று சொல்ல, ஓ நீ அப்படி வரையா என்றான் வரதன். எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு வா என்று சொல்ல, கொடிமலரோ பாலமுருகனை பார்த்து, அண்ணனை எதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு வர சொல்கிறீங்க என்று கேட்டார். கிளம்ப வேணாமாடி? என்ன கிளம்ப வேணாமா? நான் குளிக்கணும், குழந்தைகளை குளிக்க பாட்டணும், நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக தானே இருக்கீங்க. இல்லை இல்லை, நானும் திரும்ப முதர்ந்து குளிப்பேன். என்ன முதர்ந்து குளிப்பீங்க என்று சொல்ல, நீ போய் குழந்தைகளை குளிப்பாட்டு என்று சொல்லிக்கொண்டே அவன் கட்டிலில் அமர்ந்து டிவியை போட்டு டிவியை பார்க்க ஆரம்பித்தான். அவளோ குழந்தைகளை குளிக்க வைத்து அவன் அருகில் வந்து அமர்ந்து குழந்தைகளுக்கு சட்டையை மாற்றி கொண்டு அவர்களுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தாள். குழந்தைகளை அலங்காரம் பண்ணிவிட்டு அவள் துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்கிறதுக்கு ஆயத்தமாகும்போது, அப்போ நானு என்றான். என்ன நானு என்றால் கொடிமலர். உன் பிள்ளைகளை மட்டும் குளிப்பாட்டி அழகா பொட்டு வச்சையே, என்னையும் உன் குழந்தையா நினச்சி அப்படியே கூட்டு போய் குளிப்பாட்டி சட்டை மாட்டி விட்டு பொட்டு வச்சு பவுடர் அடிச்சு விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். எனக்கும் பல நாள் ஆசை இருக்காதா மாமனுக்கு உன் கையால் குளிப்பாட்டணும்னு சொல்லி. நீங்கள் என்ன குழந்தையா என்று கேட்டால் கொடிமலர். ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டியும் குழந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கடி. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. அது குழந்தை இல்லாத வீட்டில் நமக்கு 1க்கு 2 குழந்தை இருக்குது. அதாண்டி என் வருத்தம். அவசரப்பட்டு நான் வேகமாக பிள்ளையை பெற்றுட்டேன். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு. வரதனும் சகுந்தலாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அண்ணனும் அண்ணியும் எவ்வளோ வேதனைப்படுறாங்க. நமக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் 1க்கு 2 கிடச்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் வேகமாக கொடுத்துட்டான்னு கவலைப்படுறீங்க என்று கொடிமலர் அவன் தலையை நறுக்கென்று கொட்ட, என்னடி பேசிகிட்டு இருக்கும்போதே புருஷனை கொற்ற, வர வர என் மேலே உனக்கு பயமே இல்லை என்று அவனும் அவள் தலையில் முட்டினான். விடுங்க, குளிச்சுட்டு வந்துறேன் என்று சொல்ல, என்னை சேர்த்து கூட்டு போடி மயிலு என்றான். என்னது மயிலா? ஆமாடி, என் தங்க மயிலு என்று அவள் கன்னத்தை நிமிண்ட. யோ, குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்குற? விடு, பிள்ளைகளுக்கு கண் தெரியாமல் போகுது. ஆமாம், என் பிள்ளைக அப்படியே எந்திரிச்சு வந்து என் சட்டையை பிடிச்சி, ஏன்ப்பா எங்கள் அம்மாவை கொஞ்சணும்னு சொல்லி கேட்க போகுதுங்க. பொடி போக்கத்தவளை, என் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே லவ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக பார்த்துட்டு வருங்காலத்தில் இப்படி தான் லவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்பாவே டியூஷன் எடுத்துட்டா வேற எங்கேயும் போய் கற்றுக்கணும்னு அவசியம் இருக்காதுல்ல. நல்ல அப்பா, நல்ல பிள்ளைங்க. எனக்கான வெக்கமாக இருக்குது, விடு என்றாள். என்னடி, நாளுக்கு நாள் மாமே மேலே இருக்க மரியாதை தேஞ்சு கட்டன்பா போய்கிட்டே இருக்கு. ஏன் புருஷன், நான் எப்படி வேணா பேசுவேன். இன்னைக்கு வாடான்னு சொல்லுவேன், நாளைக்கு போடான்னு சொல்லுவேன், நாளைக்கு மாமான்னு சொல்லுவேன், மச்சான்னு சொல்லுவேன் என்று அவன் தலையில் கையில் வைத்து அவன் முடியில் கோதி கோதி விளையாடி கொண்டிருந்தாள். பாமையில் போகலாம். குழந்தையில பார்த்துக்கோங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவனிடம் இருந்து விடுபட்டு அவள் குளியல் அறை சென்று விட்டாள். உங்கள் அம்மா உங்களுக்கு என்னை காவல் வச்சுட்டு போயிட்டா. நீங்கள் இப்பெல்லாம் தூங்க மாட்டீங்களாடா? எப்போ பாரு
எங்கள் கூட சேர்ந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறதே பொழப்பா போச்சு என்று குழந்தைகளிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தான் பாலமுருகன். அதுகளோ பச்சரிசி பல்லை கட்டி சிரித்தது. மலரோ குளித்துவிட்டு குளியலறையில் நின்று சேலை கட்ட இயலாததால் அவள் சேலையை மேலே சுற்றி கொண்டு மேலாடை அடைந்து கொண்டும் அந்த அறைக்குள் வந்து கணவன் இருக்கிறான் என்ற கூச்சமே இல்லாமல் வேகமாக தனது சேலையை உடுத்த ஆரம்பித்தாள். அப்பொழுது அவனது பார்வை முழுக்கும் மனைவியின் மீதே இருந்தது. டிவியில் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் இருவரும் டிவியையும் பொம்மைகளையும் வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பாட்டில் ஒரு வரி ஓட இருவருமே எதேச்சியாக டிவியின் புறம் திரும்பினார்கள். அவர்கள் காதலித்த புதிரில் அடிக்கடி பாலமுருகன் வாயில் முணுமுணுத்த பாடல் அது. கற்றுக்கொடு கண்ணாலா கல்வி போல் காதலை என்ற பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. இருவருக்குமே ஒரே நேரத்தில் சிரிப்பு அரும்பியது. மனம் பழைய நினைவுகளை நோக்கி நகர்ந்தது. அவளோ, நீங்கள் கனவு கண்டது போதும், வேகமாக போய் குளிச்சுட்டு வாங்க, அன்னை வரங்குள்ள என்று சொல்ல அவன் எழுந்தவன் அவள் அருகில் வந்து, சேலையை நான் கட்டிவிடவா? உனக்கு சேலை கட்டி எவ்வளோ நாளாச்சு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் திரும்ப வருமானு தெரியலையே. அங்கே போனால் என்ன பஞ்சாயத்து ஆக போதோ, அதுக்கு நீ என்ன நினச்சி மூஞ்சியை தூக்க போகிறையோ? இப்பயே பயமாக இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை தவற விடுறவன் புத்திசாலி இல்லை. நான் வாய்ப்பை தவற விட மாட்டேன், நான் அறிவாளி என்று மனைவியின் சேலையை பிடித்திழுத்தான். எனக்கு கட்ட தெரியும், அப்போ ஏதோ கட்ட தெரியாது. இப்போ ரெண்டு குழந்தைய பெற்றுட்டேன், அதனால் சேலை கட்டாமல் இருக்க முடியாது, சேலை கட்டி பழகாமல் இருக்க முடியாது என்றால் அழுத்தமாக. நீ 10 குழந்தை பெற்றாலும் உனக்கு நான் தாண்டி சேலை கட்டி விடுவேன் என்று சேலையுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இருவரும். ஒருபுறம் அவள் இழுக்க, மறுபுறம் அவன் இழுக்க. என்னங்க நேராகுது என்று சொல்ல, அதெல்லாம் அவங்க அண்ணன் வரமாட்டான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் கதவு திறக்கப்பட மாட்டாதுன்னு அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன். யோ விதியா லூசு என்றால் செல்லமாக. என்னடி சும்மா சும்மா என்னை திட்டுற என்று சொல்ல, ஆமாம் அப்படி எனக்கு பயந்த ஒரு மாதிரி நடிக்காதீங்க என்று அவளும் சொல்ல, சத்தியமா உனக்கு நான் எவ்வளோ பயப்படுறேன் தெரியுமா? அப்படியே கண்ணை உருட்டிட்டு என்னை முழிப்ப பாரு, அப்படின்னு நான் பயந்துடுவேன். யாரு? நான் உங்களை கண்ணை உருட்டி முழிப்பேனா? ஒரே ஒரு தடவை முழிச்சிருக்க. ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆன புதுசில் சரக்கு அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்ப என்னை என்னம்மா முறைச்ச. நல்ல வேலைக்கு எங்கள் அம்மா வந்து என்னை காப்பாத்திருச்சு. இல்லைன்னா அன்னைக்கு நீ முறைச்ச முறையில் நான் எரிஞ்சு பஸ்மமாக இருப்பேன். அப்புறம் அந்த வீட்டில் எனக்கு யாரை தெரியும்? அன்னைக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்தால் எனக்கு கோவமாக வராதா? என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாண பார்ட்டின்னு சொல்லிட்டு எனக்கு சரக்கை ஊற்றி விட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் நான் தட்டு தடுமாறியாவது உன்னை தேடி வந்துட்டேன்ல. எங்கே தேடி வந்த? உன்னை 4 பேர் கூட்டிகிட்டுல வந்தாங்க என்று சொல்ல, சரி பழச பேசாதடி மாமே, ரொமான்ஸ் மூடில் வந்தா நீ ஃபைட் மூடுக்கு போயிடுவ போலையே என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு புடவையை நேர்த்தியாக உடுத்தி விட்டான். அவளோ, என்னங்க இவ்வளோ அழகா புடவை கட்டுறீங்க, இத்தனை வருஷத்துல மறந்து போயிருப்பீங்க நினைச்சேன் என்று சொல்ல, இதெல்லாம் மறக்கிற விஷயமா என்று அவனும் அவளது புருவத்தை பார்த்தவரை கேட்க, அந்த வளைந்த புருவங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருந்தது பாலமுருகனுக்கு. அவளது அழகை ரசித்து கொண்டே, தங்கம் மயிலு, மாமனுக்கு நீ இன்னைக்கு வேஷ்டி கட்டி விடுறியா? நீ கட்டினாதாண்டி இடுப்புல வேஷ்டி நிற்கும் என்று சொல்ல, இங்கே வேஷ்டி இல்லையே என்று அவள் சொல்ல, இருக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சொல்ல, அப்படியா? ஆனால் இன்னைக்கு வேஷ்டி வேணாம், இன்னைக்கு ஊரில் இருக்க எல்லாரும் உங்களையே தான் பார்ப்பாங்க. என் புருஷன் அழகு எனக்கு மட்டும்தான் என்று அவனது பனியனை பிடித்து இழுத்து கன்னத்தில் முத்தம் கொடுக்க, என்னடி கேட்காமே முத்தம்லாம் தார என்று அவன் சிரித்து கொண்டே கேட்க, அப்படிதாண்டா கருவாப்பையலை என்று திரும்பவும் இந்த கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். சந்தை சாக்கில் கருவாப்பையன்னு சொல்லிட்டேலே, இருடி 4 நாளைக்கு செங்கலை வச்சு தேய்ச்சி குளிச்சாவது உன்னை விட நான் வெள்ளையாகலை. என் பேர் பாலமுருகன் இல்லை என்று மீசையை முறுக்கினான். மீசையை முறுக்காத மாமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு என்று திரும்பவும் அவன் மார்பில் உண்டிக்கொள்ள, மயிலு தங்கம் இன்னைக்கு இங்கே இருந்துட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு போவோமா என்று கேட்க,
எங்கள் அம்மா மனசு மாறிடுச்சுன்னா என்று சொல்ல, ஐயோ வேணாம் சாமி, நான் போய் குளிச்சுட்டு வரேன், இன்னைக்கே நம்ம ஊருக்கு போகிறோம், அது இப்போவே போகிறோம் என்று சொல்ல அவளுக்கோ சிரிப்பு வந்தது. வேகமாக குளிக்கச் சென்ற கணவனை பார்த்து கொண்டே தலையை காய வைத்து கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் கார் வந்து நின்று சத்தம் கேட்டது. வரதன் வந்து விட்டான் என்று தெரிந்தது. அன்பரசியோ வரதனை கண்டதுதான் தாமதம். வேகமாக ஓடி அவனது காலை கட்டி கொண்டாள். பா மா பா மா என்று மாறி மாறி அழைக்க அவள் அழைப்பது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் வரதனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை.